அதாவது வந்து மேற்பொருட்கள் தத்துவத்துல இருந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு ஓவராலா ஒரு வியூ கொடுத்துறேன். இந்த சூப்பர் பொசிஷன் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்பொருத்தல். இந்த மேற்பொருத்த தத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேவ்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா பாருங்க. இதுதான் நான் நடத்தியிருப்பேன். எது வரைக்கும் நடத்தியிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று குறுக்கீட்டு விளைவு, இன்டர்ஃபரன்ஸ். ஒன்று குறுக்கீட்டு விளைவு, இன்டர்ஃபரன்ஸ். இன்னொன்னு வந்து பீட்ஸ். அடுத்து வந்து ஸ்டேஷனரி வேவ்ஸ், நிலையான அலைகள். இப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கீட்டு விளைவு பார்த்தோமா நம்ம? இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவு. கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இதனுடைய பாதை வேறுபாடு மற்றும் ஓகே. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து மறந்துட்டுப்பீங்க, பார்த்துக்குங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸினுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். பை இஸ் ஈக்குவல் டு 2n பை. அதே இதனுடைய பாத் டிஃபரன்ஸ், பாதை வேறுபாடு, கட்ட வேறுபாடு பை இஸ் ஈக்குவல் டு 2n பை, பாதை வேறுபாடு ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. இதன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அழிவு குறுக்கீட்டு விளைவு. அழிவு குறுக்கீட்டினுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ், கட்ட வேறுபாடு. அப்ப கட்ட வேறுபாடு பை இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கா பாருங்க. 2n plus 1 into pi sir. Okay, 2n good. 2n plus 1 into pi. Path difference the sorry. Path difference எவ்வளவுப்பா? 2n minus 1 lambda by 2. Good, super. அப்ப முடிஞ்சு எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப 2n minus 1 lambda by 2. அவ்வளவுதான். இதனுடைய கான்செப்ட் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பார்த்துருக்கோம்? ஐ மேக்சிமம் எவ்வளவு, ஐ மினிமம் எவ்வளவு, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்ப அதனுடைய ஃபார்முலாஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஐ மினிமம், ஐ மேக்சிமம் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? இதனுடைய ஐ மேக்சிமம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஐ மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் I1 பிளஸ் I2 பிளஸ் 2 இன்டூ ரூட் ஆஃப் I1 I2. ஐ மினிமம் இதனுடைய வீச்சு எவ்வளவு, பெரும வீச்சு, மேக்சிமம் ஆம்ப்ளிடியூட். ஐ மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு A1 பிளஸ் A2. இங்க அதுவே இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ மினிமம் உங்களுக்கு தெரியும். ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் டு அதே கான்செப்ட் தான் வரும். I1 பிளஸ் I2 மைனஸ் 2 இன்டூ ரூட் ஆஃப் I1 I2. ஏ மினிமம் அப்படின்னு சொன்னா ஏ மினிமம் இஸ் ஈக்குவல் டு A1 மைனஸ் A2. இது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். இது ரெண்டத்தையும் நம்ம ஒரு ரேஷியோ எடுத்தா எவ்வளவு இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ மேக்சிமம்
சொல்லுங்க. I maximum by I minimum எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? root I1 plus I2 By divided by root of I1 plus I நல்ல ஞாபகம் வச்சு இதெல்லாம் நான் சும்மா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். root of I1 plus root of I2 divided by root of I1 minus root of I2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம இன்னொரு ஒரு வடிவத்துல எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா is equal to A1 plus A2 divided by A1 minus A2 whole square. அதே வந்து இதுல வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆவரேஜா கேட்கலாம். அப்ப ஆவரேஜா கேட்டா என்னன்னா I maximum plus I minimum divided by 2 இதனுடைய இது கேட்ட அப்படின்னு சொன்னா ரெண்டு இன்டென்சிட்டியும் நம்ம ஆட் பண்ணணும். I1 plus I2. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல கேட்கக்கூடியது. அதாவது வந்து ரெண்டு அலைகளினுடைய வீச்சு வந்து சமமாக ஒரே மாதிரியான வீச்சு இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய அடர்த்தியும் ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா? A1 is equal to A2, I1 is equal to I2 இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மேக்சிமம் எவ்வளவு கிடைக்கும்? அப்ப மேக்சிமம் இன்டென்சிட்டி is equal to 4 times of intensity. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுல இருந்து நிறைய டைம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. கொஸ்டின்ஸ் 1. ஓகே. ஐ மினிமம் எப்படி சார் இருக்கும்? ரெண்டுமே சமமான அலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்து குறுக்கீட்டு விளைவே ஏற்படுத்தாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ மினிமம் is equal to 0. ஓகே, எழுதிக்கலாமாப்பா? இது நம்ம பார்த்துட்டு தானே? yes sir. அவ்வளவுதான். ஓவரால ஒரு வியூ கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு பீட்ஸ் ஒன்றும் பார்க்கல. நம்ம ஸ்டேஷனரி வேவ்ஸ் பார்த்துட்டோம். ஸ்டேஷனரி வேவ்ஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்? இரண்டு அலைகளும் எதிரெதிர் திசையில் வரும் பொழுது ஒன்றுடன் ஒன்று மேற்பொருத்தல் ஏற்படுத்தும் பொழுது நிலையான அலைகள் உருவாகும். கரெக்ட் தானே? ஓகே, இதுல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம நோட்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம். நோட்ஸ்னா என்னதுப்பா? பார்த்தோமா? நோட்ஸ்னா என்னப்பா? ஞாபகம் இருக்கா இருக்காது? நோட்ஸ் ரெண்டு அலையும் சந்திக்கிற இடம் சார். ஓகே, ரெண்டு அலையும் சந்திக்கிற இடம். அங்க பாத்தீங்கன்னா சிறுமமா இருக்கும். இது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அலைகள் இங்க எழுதிருக்கு பாருங்க. இப்படி ஒரு அலைகள் போகுது, இந்த ரெண்டு அலையும் சந்திச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெருமம் அடைகின்ற நிலையை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஆன்டி நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த நோட்ஸ்ல என்னென்ன நடக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை பாட்டு பார்த்தலாம். நடத்தியிருப்பேன், மறந்துட்டுப்பீங்க, பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்சிமமா இருக்கும். திரிபு வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? பெருமமா இருக்கும், மேக்சிமம். ஒன் மார்க் கொஸ்டின் பார்ப்பா, இதெல்லாம் 1 மார்க். ஸ்ட்ரெயின் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு, திரிபு எப்பவுமே எப்படி இருக்குன்னா பெருமமா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் இதனுடைய பிரஷர், அழுத்தம். அப்ப அழுத்தம் எப்படி சார் இருக்கும்? சேஞ்ச் இன் பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்சிமமா இருக்கும். இதனுடைய பொசிஷன் எங்க சார் இருக்கும்? எந்த இடத்துல இந்த நோடு வந்து உருவாகும்? அலைகள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று ஒன்றிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிலையான அலைகள் உருவாகும். அந்த நிலையான அலைகள் உருவாகும் பொழுது அங்க வந்து நம்மளுக்கு நோட்ஸ், ஆன்டி நோட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். நோட்ஸ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை மட்டும் நம்ம பார்த்தோம். நோட்ஸ் அப்ப அதனுடைய பொசிஷன் எங்க சார் இருக்கும்? அப்ப அதனுடைய பொசிஷன் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா 0 λ/2 λ. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க.
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்டி நோட்ஸ். சார் நோட்ஸ்க்கு தமிழ் என்னங்க சார்? அது நோட்ஸ்ல தான் இருக்குது. அகடு முகடுன்னு இருக்கு இல்லைங்களா? சார் அதே மாதிரி தான் இதுவும். அதே கணக்குல தான் நம்ம எடுத்துப்போம். நோட்ஸ் முனைகள் அதை நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா முனைகள் எதிர் முனைகள் சொல்லுமா நம்ம கணுவா? Yes, sir. கணு எதிர்கணு சார். ஓகே. கணு எதிர்கணு. குட், தேங்க்யூ. ஓகே, ஆன்டிநோட். ஆன்டிநோடுனுடைய இதை வந்து என்னன்னா நம்ம அதனுடைய திருப்பி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைன் 0வா இருக்கும். நல்லா பார்த்து, இதெல்லாம் 1 மார்க் தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஸ்ட்ரைன் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். ஸ்ட்ரைன் சுழி மதிப்பை அடைந்தால் கண்டிப்பா அழுத்தமும் எப்படி இருக்கும்? சுழி மதிப்பை அடையும். இதனுடைய பொசிஷன் எங்க சார் இருக்கும் பாருங்க. 0 λ/2 லாம்டா அப்படியே போயிட்டே இருக்கும். இதனுடைய பொசிஷன், இதனுடைய நிலை அந்த எந்த 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 இடத்துல வந்து இது உருவாகும் அப்படின்னு சொன்னா இதனுடைய பொசிஷன் எப்படி சார் இருக்குன்னா λ/4. நல்லா பாருங்க, λ/4, 3 λ/4, 5 λ/4, 7 λ/4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? எதனா டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரே கான்செப்ட். இந்த நோடு எப்பயுமே எங்க உருவாகும் அப்படின்னு சொன்னா அந்த இது பாருங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, கட்டி வச்சிருக்கும் போது அந்த கம்பியை வந்து கட்டி வைக்கிற இடத்துல கன்ஃபார்மா அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நோட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? முனைகளில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? ஒவ்வொன்று நடத்திட்டேன், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது இன்னொரு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நோட தவிர ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. நோட தவிர மற்ற இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஹார்மோனிக் கிடைக்கும். சிம்பிள் ஹார்மோனிக், தனி சீரசிவு இயக்கம் உருவாகும். நோட தவிர மற்ற இடத்தில் நோடை தவிர மற்ற இடத்தில் என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் உருவாகும். எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்தது சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்டி நோடுக்கும் இல்ல இன்னொரு ஆன்டி நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா λ/2. நல்ல ஞாபகம் வச்சு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மாத்தி கேட்டிருக்காங்க. நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் இன்னொரு ஆன்டி நோடுக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா λ/2 இருக்கும். இது எல்லாமே நான் நடத்தினது தான். ஒரு நோடுக்கும் இன்னொரு ஆன்டி நோடுக்கும் உள்ள தொலைவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா λ/4. ஓகே, இப்ப புரிஞ்சுதுங்களா? இதுல என்ன டவுட் இருக்கா? நம்ம ஸ்டேஷனரி வேவ்ஸ் பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் சார். ஓகே, இப்ப நம்ம வந்து புதுசா நம்ம ஒரு இது பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸ், குறுக்கிட்டு நிலையான அலைகள்.
டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸ். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஸ்டேஷனரி வேவ்ஸ் இரண்டா இருக்கு. ஒன்னு குறுக்கீட்டு அலையாவும் இருக்கும், அலைகள் ஒன்றுடன் ஒன்று இணையும். இல்ல அப்படின்னு சொன்னா நெட் அலைகள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணையும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸ். ஓகே, இப்ப பாருங்க ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபண்டமெண்டல். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஃபண்டமெண்டல் ஆர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. சார் இது என்ன சார் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி, முதல் இசைவு அதிர்வெண். முதல் இசைவு அதிர்வெண். கிட்டார் இருக்கு இல்லைங்களா, அந்த கிட்டார்ல நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அந்த கிட்டார்ல என்ன பண்ணுவோம், ஒரு கம்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பிளக் பண்ணுவோம். அதாவது வந்து இசைவு செய்யும். அந்த இசைவுல வந்து முதல் இசைவு என்ன எப்படி எங்க எடுக்கும் அப்படின்னு சொன்னா முதல் இசைவு அதிர்வெண். கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க, டைரக்டாவே கேட்பாங்க, முதல் இசைவு அதிர்வெண். ஓகே சார், இந்த முதல் இசைவு அதிர்வெண் எப்படி சார் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு எண்டும் நல்லா பாத்துக்கோ, இரண்டு எண்டும் பிக்ஸ்டு இருக்கணும். ஒரே ஒரு அதிர்வெண் மட்டும் கிடைக்கும் பாருங்க. அவ்வளவுதான். இந்த பிக்ஸ்டு எண்ட்ல எங்க வந்து முனைகள் வந்து இருக்குதோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நோட்ஸ் கிடைக்கும். இங்க நோட்ஸ் கிடைக்கும். பெருமம் ஸ்ட்ரைன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்டி நோட்ஸ் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, முதல் இசைவு அதிர்வெண்ணுடைய நீளம் எவ்வளவு? அப்ப இதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா எல். அப்ப இதனுடைய எல், அப்ப நம்மளுடைய இது வந்து ஆன்சர்ஸ் வந்துருச்சு பாருங்க. L is equal to முதல் இசைவு அதிர்வெண்ணுடைய L எவ்வளவு அப்படின்னு சொன்னா λ1 divided by 2. மறந்துடாதீங்க. அப்ப λ1 is equal to 2 times of L. அப்ப இதனுடைய அதிர்வெண் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா F frequency F is equal to உனக்கு தெரியும் V by lambda. அப்ப V by λ1 is equal to V by 2L. மறந்துடாதீங்க இந்த frequency. முதல் இசைவு அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னு சொன்னா this is the formula. மறந்துடாதீங்க, இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. அதனுடைய நீளம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா λ1 by 2. அதனுடைய அலைநீளம் எப்படி இருக்குன்னா 2L. அப்ப இதனுடைய frequency வந்து நம்ம ஒரு ஃபார்முலால எழுதணும் அப்படின்னு சொன்னா F is equal to 1 by 2L root of T by mu. ஏன்னா இந்த Vன்றது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சதுதான். ஸ்ட்ரிங்ல ஒரு V, ஒரு ஸ்ட்ரிங், இதெல்லாமே எப்படி இருக்கும், கம்பியினுடைய திசைவேகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் T by mu. mu என்பது என்ன அப்படின்னு சொன்னா மாஸ் பை லென்த். ஞாபகம் இருக்கா? எழுதிக்கலாமாப்பா? ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி, முதல் இசைவு அதிர்வெண். செகண்ட் ஒன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி இல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னொரு நேம் கொடுப்போம். செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டன். இல்ல அப்படின்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர்டன். செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சினா நம்மளுக்கு தெரியும், இரண்டாம் இசைவு அதிர்வெண். நல்ல இசைவு அதிர்வெண்.
ஓவர்டோன் அப்படின்னு சொன்னா மேலோட்டம். முதல் டோன் மேலோட்டம். ஓகே, இதனுடைய இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா பாத்துக்கோங்க. 2 வேவ்ஸ் இருக்கும். 2 அலைகள் உருவாச்சுன்னா அங்க ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரே ஒரு அலைகள் மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொன்னா முதல் இசை அதிர்வெண். ஒரே ஒரு அலைகள் மட்டும் மேற்பொருந்தல் ஏற்படுத்தும். ஓகே, இப்ப இங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 2 அலைகள். இரண்டு அலைகள் இருக்கும். இங்க அதே மாதிரிதான். இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்டினோட். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப மினிமமா இருக்கு நோட். இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்டினோட். இங்க ஆன்டினோட். 2 முனைகள்லயும் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நோட்ஸ் கிடைக்கும். ஓகே சார், இதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப இதனுடைய நீளத்தை கால்குலேட் பண்ணலாம். இப்ப L is equal to 2 டைம்ஸ் இருக்கு. 2 அலைகள் உருவாகி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 2 into இங்க ஒரு லாம்டா. அப்ப லாம்டா 2 divided by 2. அப்ப 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா L is equal to லாம்டா 2. எழுதிக்கலாமா? ஓகே, இது முடிஞ்சிச்சு. இதனுடைய அதிர்வெண் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படி பார்த்தா இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப frequency அப்ப F1 is equal to P by lambda 2. அப்ப is equal to V by lambda 2. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இத கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. V எவ்வளவு கிடைக்கும்? lambda 2 அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே போடலாம். 2V divided by 2L. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு இது பார்த்துருக்கோம். V by 2L அப்படின்னு சொன்னா முதல் ஹார்மோனிக் மோஷனுடைய ஃப்ரீக்வன்சி. அப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு 2 into F. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ F1 is equal to 2 into F. இதுல இருந்து இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அப்ப F1 உடைய அதிர்வெண் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா F1 is equal to 2 by 2L to root of T by mu. That's it. எதனா டவுட் இருக்காப்பா செகண்ட் ஹார்மோனிக் மோஷன்ஸ்ல? ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். சார் கொஞ்சம் மெதுவா தான் போகும். ஆனா இதுல ஒரு எந்தெந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்றது நான் சொல்லிட்டேன், பாத்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஓட்டன் வேகமா முடியுது. இது வேகமா முடிச்சிடலாம். செகண்ட் ஓட்டம்னா எத்தனை ஹார்மோனிக் எத்தனாவது இசைவு? ஃபர்ஸ்ட் ஓட்டன் எத்தனாவது இசைவுல கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஓட்டம் எத்தனாவது இசையில கிடைக்கும்? முதல் மேலோட்டம் எத்தனாவது இசையில கிடைக்கும்? இரண்டாவது இசையில கிடைக்குமா? செகண்ட் ஓட்டம் எத்தனாவது இசையில கிடைக்கும்? தேர்ட் சார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படியே டக்கு நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப L is equal to 3 into lambda 3 divided by 2. Therefore lambda 3 is equal to 2L by 3. அதே frequency இரண்டாவது F2 is equal to B by lambda 3. அப்ப is equal to 3V divided by 2L. இதனுடைய frequency அப்ப 3 by 2 V by 2L னா therefore 3F. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா F2 னுடைய இரண்டாவது மேலோட்டத்தினுடைய அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3 டைம்ஸ் ஆஃப் முதல். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா நம்மளுக்கு தேவைப்படுறது இதுதான். F2 is equal. அப்ப இதனுடைய frequency எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப F2 is equal to 3 by 2L
root of t by mu. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ஓகே சார், இதனுடைய அதிர்வெண்களுடைய இது எவ்வளவு சார் இருக்கும் அப்படி ஒரு இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப அது அதிர்வெண் எவ்வளவு சார்? f1 is to f2 is to இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. f3 னுடைய வேல்யூ எவ்வளவு சார் இருக்கும்? அப்போ 1 is to 2 is to 3 is to போயிட்டே இருக்கும். ஓகே, எழுதலாமா? என்ன டவுட் இருக்கா? நோ சார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம ஒரு நியூமெரிக்கல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். அப்படி எழுதிங்க. When two sound waves with the phase difference of pi by 2 and each having amplitude a and frequency omega are superimposed on each other, then the maximum amplitude and frequency of resultant wave. Okay. ஒரு நிமிஷம். அப்படியே எழுதுங்க. When two sound waves, அப்ப இரண்டு அலைகள் மேற்பொருத்தல் ஏற்படுத்துகிறது. ஓகே, இரண்டு அலைகள் pi by 2 என்ற பாதை வேறுபாடுடன் phase difference, ஓகே, pi by 2 என்ற கட்ட வேறுபாடுடன் ஓகே மேற்பொருத்தல் ஏற்படுத்துகிறது. ஸ்பெல்லிங் என்ன தப்பா இருந்தா பாத்துங்க. மேற்பொருந்தல் ஏற்படுத்துகிறது. சூப்பர் பொசிஷன் மேற்பொருந்தல் ஏற்படுத்துகிறது. அதனுடைய வீச்சு மற்றும் அதிர்வெண் A மற்றும் ஒமேகா, அதிர்வெண் முறையே A மற்றும் ஒமேகா. எனவே என்ன காண்போம்னா பெரும வீச்சு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி, பெரும வீச்சு மற்றும் அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, எழுதிக்கலாமா? பாருங்க, நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் சொல்லுடா. நம்மளுக்கு என்ன கால்குலேட்? பெரும அதிர்வெண் என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டு அலைகள் அதனுடைய பாதை வேறுபாடு pi by 2 சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ற கட்ட வேறுபாடுடன் மேற்பொருந்தல் ஏற்படுத்துகிறது. அப்ப அது என்னது? அதனுடைய வீச்சு. அப்ப பெருமத்தினுடைய ஃபார்முலா தெரியலையா? A maximum is equal to root of நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A1 square plus A2 square plus 2 into A1 A2 cos theta cos 90 வந்து நம்மளுக்கு 1 ஆயிடும். நம்மளுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா A1 square plus A2 square. எழுதிக்கலாமா? தம்பி எழுதிக்கலாமா?
இன்கேஸ் இங்க வந்து எனக்கு பாதை வேறுபாடு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஏ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு A1 + A2 எழுதிக்கலாம். ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கட்ட வேறுபாடு கொடுத்ததுனால நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு அலைகளினுடைய அதிர்வெண் எவ்வளவு இருக்கு, வீச்சு A. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். therefore A² + A² is equal to √ பாருங்க, சிம்பிள் கொஸ்டின், √2 × A². therefore A maximum is equal to A × √2. இந்த மேற்பொருத்தல் தத்துவம் நடத்தும் பொழுது கண்டிப்பா அதிர்வெண்ணில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதிர்வெண்ணில் அப்ப frequency, there is no changes in the frequency. therefore அப்ப அதனுடைய frequency எவ்வளவு சார் அப்படின்னா ஒமேகா. எழுதிக்கலாமா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. எழுதிக்கலாமாடா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் அப்படி பார்த்துக்கலாம். Two superposition takes place between the two waves of frequency f and amplitude a having 0 phase difference. The total intensity is direct. Okay, good. இது ரொம்ப பரவாயில்ல, நீங்களே சொல்லலாம். இரண்டு அலைகள் சுழி கட்ட வேறுபாடுடன் மேற்பொருத்தல் ஏற்படுகிறது. The superposition takes place between the two waves of frequency f and amplitude m. அப்ப இதனுடைய அதிர்வெண் மற்றும் வீச்சு முறையே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒமேகா மற்றும் a, ஸ்மால் a கொடுத்திருக்காங்க. அப்ப the total intensity is directly proportional to, எனவே மொத்த அடர்த்தி எதற்கு நேர்த்தகவில் இருக்கும்? ஓகே, இப்பொழுதாம கான்செப்ட் என்ன ஐடியா இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப கட்ட வேறுபாடு சொல்லினா π = 0வா? கரெக்டா? ஓகே, அவ்வளவுதான். அதனுடைய வீச்சு a ஒமேகான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதனுடைய இன்டென்சிட்டி நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? அதனுடைய அடர்த்தி எதற்கு நேர்த்தகவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும். அப்ப அடர்த்தியானது நம்மளுக்கு இதுதான் நம்ம கான்செப்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அடர்த்தியானது ஏற்கனவே தெரியும், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். கரெக்ட் தானே? Yes, sir. இப்ப அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, கட்ட வேறுபாடு சுழின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இது வந்து மொத்த வீச்சு, அப்ப v is u is equal to நம்மளுக்கு தெரியும் இரண்டு அலைகள் இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா a1² plus a2² plus 2 into a1 a2 cos 0. ஓகேவா? அப்ப வந்து நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் பாருங்க, ஏன்னு கொடுத்திருக்காங்க, ஒமேகான்னு கொடுத்திருக்காங்க.
இதெல்லாம் அடுத்த கான்செப்ட். இது மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா வீச்சும் சமமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா I is directly proportional to 4a ஸ்கொயர்னு அதே கான்செப்ட் தான் இங்கேயும் போடுறேன் பாருங்க. a is equal to root of நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் என்ன பண்ணலாம்? 2 into a into a ஸ்கொயர் into நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடலாம்? காஸ் பை எவ்வளவு இருக்கு? காசு 0. காஸ் 0 எவ்வளவுப்பா? 1 sir. 1. அப்ப முடிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு டைரக்டா ஃபார்முலா கிடைச்சிருச்சு. அப்ப a is equal to நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கிடைக்கும் பாரு, சப்ஸ்டிட் பண்ணுங்க. காஸ் 0 எவ்வளவு வருது? 2 into 4a ஸ்கொயரா? கரெக்டாப்பா? Yes sir. a ஸ்கொயர் ன்னு வருமா? a ஸ்கொயர் வெயிட் a minute. ஓகே. அப்ப நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். therefore amplitude is directly proportional to 4a ஸ்கொயர். ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டவுட் ஏதாவது இருக்கா? No sir. அவ்வளவுதான்பா. அடுத்து இன்னும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் முடிச்சிட்டோம்னா இந்த பார்ட்ல இருந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் இன்னொரு கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுடலாம். என்ன கொடுக்கலாம்னா the displacement of interfering light waves. ஓகே, ரெண்டு வேவ்ஸ்க்கு இப்படி கொடுத்திருக்காங்க. y1 is equal to 4 into sin omega t, comma y2 is equal to 3 into sin omega t plus pi by 2. சொல்லுங்க. இதை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய வீச்சு கேட்கிறாங்க. தொகுப்பயன் வீச்சு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். சொல்லுங்க, என்ன ஃபார்முலா இருக்கும்? தொகுப்பயன் வீச்சு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட்? r is equal to நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ரூட் ஆஃப் a1 square plus a2 square plus 2 into a1 a2 cos pi. good. அப்ப பை எவ்வளவு பைங்க? கரெக்டா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போலாம். பை எவ்வளவு? 5/2. 5/2. சூப்பர். பை என்றது பை பை 2. அவ்வளவுதான் ஆன்சர் வந்தது. அப்ப a ரெண்டு வே இருக்கு, a இருக்கு அப்படின்னு. therefore amplitude resultant amplitude is equal to root of 4 square. கரெக்டா? a என்றது 4 square plus 3 square. கரெக்ட் தானே? அப்ப பிளஸ் cos pi bit 0 ஆயிடும். அப்ப is equal to root of 16 plus 9 is equal to root of 25 is equal to 5. எழுதிக்கலாம் பாருங்க. ஈஸி தானே? கரெக்டா? நெக்ஸ்ட் போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Yes sir. கொஞ்சம் மெதுவா இருக்கு, டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, லீவ் தட். அதே மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். therefore y1 is equal to நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 5 sin 2 pi root of 10t minus 0.1x. y2 is equal to 10 sin of 2 pi 20t minus 0.2x.
இப்ப இதுல இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஐ மேக்சிமம் டிவைடட் பை ஐ மினிமம் அப்படின்னு சொல்லி கேட்டேன், எப்படி எழுதலாம் சொல்லுங்க? எப்படி எழுதலாம் பாருங்க. ஐ மேக்சிமம் டிவைடட் பை ஐ மினிமம். சொல்லடா. Root of I1 plus root of I2, sir, by ஓகே, இங்க ஐ ஓகே குட். இங்க ஐய பத்தி எதுவுமே பேசல. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆம்ப்ளிட்யூட் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அந்த ஃபார்முலாஸ் நம்ம போறதை விட நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஐ மேக்சிமம் ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A1 plus A2 whole square. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? டிவைடட் பை A1 minus 8. போட்டு சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். A1 minus 9 வருது சார். 9 எல்லாத்துக்கும் வந்தது. அப்புறம் A minus A2 whole square is equal to ratio 5 plus 2 னா எவ்வளவு வரும்? 5 plus 15 square divided by 5 square. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 9/1. கரெக்டா? சார் அதான் சார். அவ்வளவுதான் ரேஷியோ. இவ்வளவுதான் நம்மளுக்கு கான்செப்ட் கண்டுபிடிக்க வேண்டியது. எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, சரி சார். இப்படி இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். நான் சொல்றேன், சும்மா ஒரு இதா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கேட்கலாம்? வேற ஏதாவது? ஓகே, இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி கேட்கலாம்? ஓகே, ரெண்டு வேஸ் கொடுக்குறாங்க. x1 is equal to a sin omega t plus phi 1. ஓகே, பார்க்கலாம். x2 is equal to a sin omega t plus pi by 2 இப்படி கொடுத்திருக்காங்க. இதனுடைய ஆம்ப்ளிட்யூட் ரெண்டு எல்லாமே சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதனுடைய கட்ட வேறுபாடு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ், கட்ட வேறுபாடு. எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. சிம்பிள். x1 கொடுத்துருங்க சார், கட்ட வேறுபாடு எப்படி சார் இதுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றது? ஈஸியா நம்ம கால்குலேட் பை கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய எய்ம் ரெண்டு வேஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எய்ம் வந்து பை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆம்ப்ளிட்யூட் நம்ம எழுதிக்கலாம். அப்ப ஆம்ப்ளிட்யூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ஆம்ப்ளிட்யூட ஏ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதை பண்ண a1 plus a2 அதே கான்செப்ட நம்ம எழுத போறோம். அப்படி பாருங்க, டைரக்டா எழுதுறேன். ஆம்ப்ளிட்யூட் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a1 ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் 2 into a ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா cos பை. இப்ப நம்ம பையினுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? எழுதிக்கலாமாடா? இந்த ஃபார்முலா எப்படின்னு தெரிஞ்சுச்சுங்களா? எப்படி வந்ததுன்னு தெரியுதா? எஸ் சார். a1 plus a2 ஸ்கொயர் பிளஸ் ரூட் எடுக்கும். இந்த ரூட்டை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்கொயர்ல எடுத்திருக்கேன். இப்ப இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண அப்படின்னு சொன்னா 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 2a ஸ்கொயரை காமனா எடுக்கிறேன். நல்லா பாருங்க, ஏன்னா எனக்கு பையனுடைய வேல்யூ தெரியணும். அப்ப இது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணணும். அப்ப எனக்கு இந்த ஏவை கேன்சல் பண்றதுக்கு என்ன சான்சஸ் இருக்கோ அந்த சான்ஸ். அதனால வந்து இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த a ஸ்கொயர் எல்லாத்தையும் நான் காமனா எடுக்கிறேன். அப்ப 2a ஸ்கொயர் 1 plus cos பை எழுதிக்கலாமா? பாருங்க. எஸ் சார். ஏன்னா இங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட கான்செப்ட் படி திருப்பி சொல்ற மாதிரி 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் cos பை நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப 2a ஸ்கொயர் காமனா எடுத்துக்கிட்டேன்.
அப்ப இந்த இங்கேயே ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப இது இந்த பக்கம் போயிடும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு காஸ் பை கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு காஸ் பை இஸ் ஈக்குவல் டு -1/2 ஆயிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு -1/2 எழுதிக்கலாமாடா? கரெக்ட் தானே? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப இது மல்டிப்ளை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இது அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு 1/2 இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1/2 இங்க 1 இருக்கும் 1/2 மாறிடும். அப்ப சரி பை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க போலாம். 1/2 எவ்வளவுப்பா? தீட்டா பை 0 sir. 1/2 எங்க கிடைக்கும்? 9 60 45 60 டிகிரி. அப்ப 120 டிகிரி கிடைக்குமா? அப்படியே ஆப்போசிட் தான். நம்ம மைனஸ் கிடைச்சிருக்கு. ஓகே கரெக்ட் தானே? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு 1/2 அப்படின்னு சொன்னா therefore 120 டிகிரி என்ன பண்ணலாம்? π is equal to 2π/3. மைனஸ்ல இருக்கு, அதனால வந்து 60 வந்து என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆப்போசிட் 120. அப்போ 2π/3. கரெக்டா பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பாருங்க கட்ட வேறுபாடு நம்மளுக்கு கொடுக்கல, ஃபேஸ் டிஃபரன்ஸே கொடுக்கல. ஆனா எப்படி சார் கால்குலேட் பண்ணனா, இந்த ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சார் π/2 தானே சார் வரும். அது நம்ம 1 பையன்னு எடுத்துக்கணுமா சார்? 1 cos 60க்கு π/2 தானே சார் வரும். இப்ப என்ன சொன்னோமா கவனிக்கலையா? இங்க என்னமா இருக்குது? -1/2 சார். -1/2 எவ்வளவுப்பா? cos 0 180 டிகிரின்னு வருமா? 0 ஆப்போசிட் 180 டிகிரினுமா? அப்ப 60க்கு ஆப்போசிட் என்னதுப்பா? அப்படியே போயிட்டு 60 120 டிகிரி ஆப்போசிட்ல வருதா இல்லையா? 120 டிகிரி. சார் அது புரியுது சார். cos 60னா π/2 வரும்ல சார். எப்படிமா cos 60 π/2 வரும்? 60 டிகிரிமா? 60 டிகிரி எப்ப வரும் சொல்லுங்க? π/3 வருமா? 180 π divided by 3 எவ்வளவு வருமா? 60 ஆயிடுமா? அப்ப இது என்ன பண்ணலாம்? 2 times of 60. அதனால 2π/3 போட்டிருக்க. புரிஞ்சுதா? ஏமா புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதான்பா. இதுதான் நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸா கேட்பாங்க. எதனா டவுட் இருக்கா பாருங்க. இன்னைக்கு நடத்தினதுல இது மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்போம். அதாவது வந்து ஆம்ப்ளிடியூட் சூப்பர் பொசிஷன்ல வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது நியூமரிக்கல்ஸ், இது நம்மளுடைய இது போலாம். ஆர்கான் பை. ஓகே இப்ப நம்மளுக்கு வந்து குறுக்கலைகள் பார்த்தோம். நெக்ஸ்ட் நெட் அலைகள் எங்க சார் உருவாகும் அப்படின்னு சொன்னா லாஞ்சிடியூனல், ஸ்டேஷனரி வேவ். சரிங்க சார். இதுல வந்து 2 டைப் இருக்கு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. லாஞ்சிடியூனல் நெட் அலைகள் வந்து நிலையான அலைகளை உருவாக்கும் பொழுது இரண்டு இது இருக்கு. நம்ம வந்து இது யூஸ் பண்றோம் இல்லையா, புல்லாங்குழல். அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். அந்த புல்லாங்குழல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வகையா இருக்கு. ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்ட் ஆர்கான் பைப். இப்ப க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் புல்லாங்குழல் ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்ட் ஆர்கான் பைப். இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு துளைகள் இருக்கும். இந்த ஒரு எண்ட் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸ்ல இருக்கும்.
ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதே தான் பாருங்க. இங்க இருந்து ஒரு வேவ்ஸ் வந்து இப்படி போகும், திருப்பி இங்க இருந்து ஒரு வேவ்ஸ் போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். நல்லா பாத்துங்க, முதல் இசைவு. இரண்டாவது இசைவு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதே கான்செப்ட் தான். இரண்டாவது இசைவு எப்படி இருக்கும்? ஓகே, அதே தான் ஃபர்ஸ்ட் நான் நடத்தினாலே அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க ஓப்பன் என்று நல்ல பார்த்து 1 மார்க் கொஸ்டின். இந்த ஓப்பன் எண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஓப்பன் எண்ட்ல கிடைக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆன்டிநோட். எங்க மீட் ஆகுதோ அதுக்கு என்னது நோடு. அப்போ ஓப்பன் எண்ட்ல இருக்கிறது வந்து என்ன பண்ணா ஆன்டிநோட். அப்ப இந்த வேவ்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இங்க வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. இது வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்புக்கு எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தது அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் என்ன பண்ண போறோம், காத்து ஊதும் பொழுது இங்க போயிட்டு ஒரு ஸ்டேஷனரி வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்டேஷனரி வேவ் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு முதல் இசைவு முதல் கட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ஆர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மோஷன். ஆர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மோஷன், முதல் இசைவு ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. அது எப்படி சார்? இதனுடைய லென்த் எவ்வளவு சார் இருக்கும்? lambda L is equal to lambda 1 divided by 4. Therefore lambda 1 is equal to 4 times of L. அப்ப இதனுடைய அதிர்வெண் எவ்வளவு இருக்கும்? F is equal to V by lambda 1. அப்ப is equal to V by 4. செகண்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், ஆர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மோஷன். ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் ஆர் என்ன கிடைக்கும் சொல்லும் போல, சொல்லுப்பா. இங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆர்கான் பைப்ல பாத்தீங்கன்னா, க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் ஆர் தேர்ட் ஹார்மோனிக் மோஷன். ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. புரியுதா எப்படின்னு? இதனுடைய இது வந்து என்னது? ஓப்பன் ஆர்கான் பைப். ஓகேவா? அந்த துளைகள் வந்து இரண்டு பக்கத்துல ஒரு பக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப தேர்ட் ஹார்மோனிக் மோஷன். புரியுதுங்களா எப்படின்னு? அப்ப தேர்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி அப்ப L is equal to இதனுடைய லென்த் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பாதி இருக்கும். அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 3 into lambda 3 divided by 4. Lambda 3 is equal to 4L by 3. அப்ப frequency F1 is equal to V by lambda L3. Sorry. V by lambda 3. அவ்வளவுதான் கான்செப்ட். is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 3V divided by 4L is equal to 3 times of F. அப்ப நம்மளுக்கு இங்க கிடைக்கக்கூடிய frequency F1 is equal to 3 times of அந்த கம்பியில, அந்த கிட்டார் கம்பியில நம்மளுக்கு கிடைக்கிறது F1 is equal to 2 times of F. அங்க கிட்டார் கம்பியில கிடைக்கக்கூடியது 2 செகண்ட் ஹார்மோனிக் கிடைக்கும், இங்க தேர்ட் ஹார்மோனிக் கிடைக்கும். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்த கான்செப்ட் போடுங்க. தேர்ட் ஒன் செகண்ட் ஓவர்டோன். இப்போ செகண்ட் ஓவர்டோன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனாவது இசைவு கிடைக்கும்?
ஃபர்ஸ்ட் ஓட்டோன் 3வது இசைவுல கிடைக்கும், செகண்ட் ஓட்டோன்ல 5th இசைவுல 5வது இசைவுல கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 5th ஹார்மோனிக் மோஷன். ஃபிஃப்த் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லுங்க, எல் எவ்வளவு இருக்கும்? அதே கான்செப்ட் தான், அதே மாதிரி நம்ம போட்டு முடிச்சிடலாம். therefore L is equal to 5 into lambda 5 divided by 4. அப்ப lambda 5 is equal to 4L divided by 5. So frequency F2 is equal to V by lambda 5 is equal to 5V by 2L. Therefore F2 is equal to 5 times of frequency. அப்ப இதனுடைய frequency-னுடைய இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, frequency ratio, அத வந்து இதுல ஒரு 1 மார்க் क्वेश्चनக்கு ஓபன் ஆர்கான் பைப்பினுடைய ரேஷியோஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, therefore F1 is to F2 is to F3 is to அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1 is to 3 is to 5 is to போயிட்டே இருக்கும். ஓகே, கரெக்டா எழுதிக்கலாமா? நல்லா கவனிச்சுக்க, புரியுதா எப்படின்னு? க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் புல்லாங்குழல்ல வந்து ஒரு பக்கம் மூடிய பக்கம் இருந்தால் அதனுடைய இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது முதலாவது இசைவு கிடைக்கும், இரண்டாவது இசைவு எங்க சார் கிடைக்கும்? இரண்டாவது இசைவு கிடைக்காது, நம்மளுக்கு மூன்றாவது இசைவு தான் கிடைக்கும். நான்காவது இசைவு கிடைக்காது, நம்மளுக்கு அடுத்த இசைவு கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா 5வது இசைவு தான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம லாஸ்டா ஒரு இது முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆர்கான் பைப். அதே கான்செப்ட் வேகம் முடிச்சிடலாம். ஓப்பன் ஆர்கான் பைப். சொல்லுங்க. இப்ப இந்த ஓப்பன் ஆர்கான் பைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பக்கமும் புல்லாங்குழல் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் எப்படி இருக்குன்னா ஓப்பன்ல இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி கிடைக்கும். அப்போ ஓப்பன் எண்ட்ல கிடைக்கிறது ஆன்டினோட், இந்த பக்கம் கிடைக்கிறது ஆன்டினோட், சென்டர்ல கிடைக்கிறது நோட். செகண்ட் ஹார்மோனிக், இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல். இவ்வளவு செகண்ட் ஹார்மோனிக். அப்ப பாத்தீங்கன்னா ஆன்டினோட், ஆன்டினோட், இங்க சென்டர்ல கிடைக்கிறது ஆன்டினோட், நோட், நோட். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். இப்போ ஃபர்ஸ்ட் இசைவு சுற்று பாத்தீங்கன்னா L is equal to lambda 1 divided by 2. Therefore lambda 1 is equal to 2 times of L. Therefore F is equal to V by lambda 1 is equal to V by 2L. செகண்ட் ஹார்மோனிக் மோஷன், செகண்ட் இசைவு எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, செகண்ட் இசைவு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா L is equal to, இங்க பாருங்க, இங்க செகண்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிடைக்கும், செகண்ட் கிடைக்கும், தேர்ட் கிடைக்கும், ஃபோர்த் கிடைக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிடைக்கும், செகண்ட் கிடைக்கும், தேர்ட் கிடைக்கும். ஓப்பன் க்ளோஸ் பண்ணோம்னா 1:3:5ல கிடைக்கும். இங்க 1:2:3 போயிட்டே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா L எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 2 into lambda 2 divided by 2. அப்ப நம்மளுக்கு கிடைக்கும் lambda 2 is equal to 2L by 2 கிடைக்கும். இப்ப இதனுடைய frequency எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா F1 is equal to 2 times of F frequency. அதே மாதிரிதான் நம்மளுக்கு அதே மாதிரி செகண்ட். அப்ப அடுத்து தேர்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதேதான், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? F2 is equal to 3 times of F. அப்ப இதனுடைய ரேஷியோ எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா F1 is to F2 is to
F3 is to அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா is equal to 1 is to 2 is to 3 is to அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்கா பாருங்க. ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் போயிட்டு வீட்டுல போயிட்டு ஒரு டைம்க்கு 2 டைம் படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓப்பன் ஆர்கான் பைப்ல, க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்ல நம்மளுக்கு இசைவு எங்கெங்க கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தம்பிங்களா வேகமா சொல்லலாம். க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபிஃப்த் சார். ஓகே, அதனுடைய இசைவு வந்து 1:3:5:7. அதே ஓப்பன்ல இருந்துச்சுன்னா 1:3 2:3 சார். அது வந்து ஓப்பன்ல இருந்துச்சுன்னா 1:2:3:5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதை நீங்க இப்போ போனதுமே வீட்டுல போனதுமே இது ஒரு டைம் படிச்சிருங்க. படிச்சேன்னா புரிஞ்சிடும். ஓகேவாமா? எஸ் சார். நீங்க போய் படிச்சிருங்க. நாளைக்கு இந்த லெசன் முடிச்சிடுறேன். முடிச்சிட்டு நியூமரிக்கல்ஸ் என்னன்றதை நாளைக்கு நான் சொல்லிடுறேன், என்ன டெஸ்ட்ன்றது. ஓகேவா? தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ.